தேவன் என்னும் இறைத்தானும் தந்த உயர் ஜீவராசி அது வாழ்க. தேவன் பிள்ளை என பூமி மீது வந்த ஜீவன் என்றுமே வாழ்க. ராமலிங்கம் உயர் ஞானலிங்கம் அருள் ஜோதி வாழ்கவே. தேகம் எங்கும் உயிர் போல வாழும் மொழி ஜீவன் வாழ்கவே. நீதி நெறியில் என்று ஞான நிலையை தந்த வள்ளலார் வாழ்கவே. பாவம் போக பழி போக பண்பு நலம் என்றோ வாழ்கவே. வேதம் ஓங்க இசை நாதம் ஓங்க அதில் வாழும் ஜீவனே. கீதம் ஓங்க நலம் மேலும் ஓங்க வழிகாட்டும் தேவனே. வேதம் ஓங்க இசை நாதம் ஓங்க அதில் வாழும் ஜீவனே. கீதம் ஓங்க நலம் மேலும் ஓங்க வழிகாட்டும். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல அதிகப்படியான போர் அந்த ஒரு உயிர் தானே. பகல்காம் போர், பகல்காம்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு போர். இந்த எந்த நாட்டில் இருந்தா சார், எல்லா நாட்டிலையும் இருக்கிறது உயிர் தானே. இந்த உயிரை உணராததினால் நாட்டிற்குள் பகை உணர்வு, மொழி பகை, ஜாதி பகை, கடவுள் பகை, இந்த பகையெல்லாம் ஒழிக்கணும்னா மனிதனுக்குள்ளார எது வரணும்னா அவங்ககிட்ட கருணை வரணும். கருணை வந்துச்சுன்னா அவங்ககிட்ட கடவுள் வந்துடுவார். இப்ப கருணை வருவதற்கு தடையாக இருப்பது பேதம். பிரிவும் பேதமும் பேயுலகோர் புகழ். பிரிவும் பேதமும் நமக்கு அருள் உலகத்துக்கு இறைவன் அடையறதுக்கு வழி செய்யாது. நம்ம கிட்ட பிரிவு இருந்துகிட்டே இருக்கு. பிரிவு இருக்கிறதுனால இன்னைக்கு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் மனிதன். மனைவியா கூட வாழ முடியாம பிரிஞ்சிடறான், பிள்ளைங்களா கூட வாழ முடியாம பிரிஞ்சிடறான், நண்பர்களா கூட ஒன்னா இருக்க முடியாம பிரியிறான். பிரிவு, இந்த பிரிவுகளை எல்லாம் கடந்து மனிதன் வரணும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. எல்லா உயிரையும் தம்முடைய உயிரா நினைக்கிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் வந்தார். சாதாரணமா வரல. நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்? எத்தனையோ அருளாளர்கள், எத்தனையோ புண்ணிய மூர்த்திகள், எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள் இந்த மண்ணில் பிறந்தாங்க. வள்ளல் பெருமான் நான் ஏன் வந்தேன் என்று அவர் பிரகடனப்படுத்துகின்ற பொழுது இறைவன் அனுப்பி வைக்கிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர். அவர் உளம்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம். உயிர் வேற்றுமை, உடல் வேற்றுமை, இதெல்லாம் வேற்றுமை, வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகள் நமக்குள்ளாரவே இருக்குது. இது எல்லாம் ஒரு வகையான அழுக்கு. சட்டையில் அழுக்கு படிஞ்சா தெரியுது. நமக்கு உள்ளார இந்த வேறுபாடுகள் இருப்பதனால எப்படி அந்த ஒற்றுமை வரும்? அந்த ஒருமைப்பாடு எப்படி வரும்? இவர்கிட்ட நான் எப்படி அன்புடையவனா இருக்க முடியும்? இன்னொரு உயிர்கிட்ட எப்படி அன்புடையவனா இருக்க முடியும்? அன்புருவாம் பரசிவமே அப்படின்றார் வள்ளலார். அன்பினுடைய உருவம் சிவமா இருக்கு. எல்லாம் தவம் செய்யணும்னு சொல்றான். ஆனா வள்ளலார் நீ அன்பு செய்கின்றார். அன்பு, அன்பு உருவம், உன்னுடைய உருவம், உடம்பு, உன்னுடைய உணர்வு, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பார்வை, உன்னுடைய நினைப்பு எப்படி இருக்கணும்? அப்படியே அன்பு வடிவமா இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஒரு மரம் வளரணும் சார். இந்த மரத்தாண்ட வந்து இந்த மரம் நல்லா வளர்ந்தா நல்லா இருக்குமே நினைக்கணும். ஒரு மனிதனை பார்த்தா மனிதன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த நினைப்பு தான் கடவுள் சக்தியா இருக்குது. கடவுள் சக்தின்றது எது? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நினைப்பு. அதனால்தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும். இறைவன் கிட்டே கேட்கிறார், இறைவா எனக்கு நீ ஒரு அருளை கொடு. எந்த அருளை கொடு? நான் நல்லா இருக்கணுமா? நான் கார் வாங்கணுமா? பங்களா வாங்கணுமா? இல்ல எவ்வளவு பெரிய வசதியா வாழணும்னு கேட்கல. ஆறுயிர்களுக்கு எல்லாம் நீ படைச்ச, நீதாயா அந்த உலகத்துல எல்லா உயிரையும் அனுப்பின. 84 லட்சம் யோனி வேதங்கள் இருக்கக்கூடிய சர்வ ஜீவர்களும் இறைவன் அனுப்பியது.
அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வாழ வைக்கிறதுக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். ஒரு எறும்பு அனுப்பியிருக்கிறாரு, நத்தைய, பாம்பை, பூரான, பள்ளிய, நண்ட, வண்ட, பறவைய, மரம், செடி, கொடிகளை, ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன, 6 உயிர் திரள் பர அருட்பெரும் ஜோதி என்றார். 6 வகையான உயிர்கள், 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கக்கூடிய சர்வ ஜீவர்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய சர்வ வல்லமையுடைய அந்த பரம்பொருள் இந்த உலகத்திற்கு அனுப்பி வச்சு நமக்கு ஒற்ற துணையா இருக்கிறதுக்காக வாழ வச்சது. இதை நாம் உணராம தினசரி அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லைன்னு நம்ம சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறோம். நம்மளை ஏன் சரிப்படுத்திக்கல? நம்ம கிட்ட ஏன் அந்த அன்பை வளர்த்துக்கல? நமக்குள்ளார அந்த அன்பை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நம்மிடம் வரி தந்தார்கள். சாதாரணமா வரல. எல்லா உயிர்களும் எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணி இன்புற செய்யவும். எல்லா உயிரும் உனக்கு சகோதரர்கள், எல்லா உயிரும் உன்னுடைய உயிர் என்பதை உணர்வதுதான் கடவுள் உணர்வு. கடவுள் உணர்வுனா ஏதோ பட்டை போட்டுக்கிறது, ஒரு நாமம் போட்டுக்கிறதோ, ஒரு கயிறு கட்டிக்கிறதோ, இல்லை கோயிலுக்கு போய் வரதோ இல்ல. கடவுள் உணர்வு, அது உள் உணர்வு. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னா எல்லா உயிரினிடத்திலும் அது போகணும், எல்லா உயிரையும் வாழ வைக்கணும், நினைக்கணும், நினைக்கும் பொழுதே அது வாழணும். மழை பெய்யணும்னு நினைச்சா பெய்யணும் சார், அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கணும். நமக்கு அந்த சொல் வல்லமை இல்லை. சொல்லுக சொல்லி பயனுடைய சொல் சொல்லற்க பயனிலா சொல். ஒரு சொல்லு சொன்னோம்னா அந்த சொல்லுக்கான சக்தியை நம்ம பெறணும். ஒரு சொல்லு சொல்றோம், நல்லா இருப்பப்பா அப்படின்னா, ஆனா சொன்னா அது பழிக்கலையே இல்ல. நல்லா இருப்புன்னு சொன்னா நல்லா இருக்கணும். அதுக்காக தான் சொல்லுவாங்க, எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். அதனால அந்த சொல்லு நமக்கு பழிக்கணும். ஆனா நீ கெட்டு போயிடணும்னா பழிச்சிடுது இல்ல, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு தான் பழிக்குது. அப்பா அந்த ஆள் இப்படி சொன்னா, இந்த மாதிரி நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா நல்லா இல்லாத ஐட்டமா அப்படின்லாம். காரணம் என்ன? நமக்குள்ளார அந்த தீமை அதிகமா இருக்குது, தீய குணங்கள். அப்ப துர்குண மாயை போய் தொலைந்தது ஞானம், தோன்றிட பொன்னொழி தோன்றிட கதிர்தான். துர்குணங்கள், மாயை, மாயைன்னு சொல்றோம்ல, அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் தான், வேற எதுவுமே கிடையாது. வேற எங்கேயாவது இருந்து வருதா? வேற எங்கேயாவது இருந்து அந்த கடவுளை தடுக்குதான்னா இல்ல. துர்குண மாயை போய், பொறாமை இருக்குதே அது துர்குணம், பொய் இருக்குதே அது துர்குணம், வஞ்சனை இருக்குதே அது துர்குணம். இந்த குணங்கள்லாம் நமக்குள்ளவே இருக்கு. இந்த குணங்கள் இருக்கும்போது நற்குணம் எப்படி வரும்? நற்குணங்கள் என்பது அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, தயவு குணம், தாழும் குணம், பரோபகாரம். இப்போ சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சீங்களே, இது கடவுள் குணம். ஒருத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களே, அது கடவுள் குணம். மரம் நடுவது கடவுள் குணம், மழை பெய்யணும்னு நினைக்கிறது கடவுள் குணம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கடவுள் குணம். இந்த குணத்தெல்லாம் நம்ம அதிகமா வளர்க்கணும். நம்ம கிட்ட நல்ல குணங்களை நாம வளர்க்காம வேற யார் வளர்ப்பா? அது யாராவது போய் எங்கேயாவது கத்துக்கணும் வரதா, இல்லை ஏதாவது தீட்சை பெறுவதா, இல்லை ஏதாவது தவம் இருக்கிறதா, ஏதாவது சாமி கும்பிடுவதானா? இல்லை. அப்ப நற்குணங்கள் நற்குணங்கள் வளர 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணம்லாம் போகும். அவரு அந்த பார்க்குக்கு அடிக்கடி போய் வந்தாரு, போய் வந்ததுலேருந்தே பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடலப்பான்றார். ஏதோ ஒருத்தர் நல்லது சொல்லி கொடுக்குறாரு, இந்த பார்க்குக்கு வந்ததும் சண்டை போடாத, அடிக்காத, அன்பாயிரு, கருணையாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேத்துக்க வாழ்க்கையில் நடந்தது. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் என்ன பண்ணுறான், செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். செல்லு இப்படி வச்சுட்டான், இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். என்னடா தம்பி என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லைங்க செல்லை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன்றான். பையன் 26 வயசு ஆயிடுச்சு. அப்ப 26 வயசு பையனா அப்புறம் சொல்றேன், ஏன்பா சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடணும்னு உனக்கு தெரியலையே, எந்த உணர்வோடு சாப்பிடணும்னு தெரியலையே. இன்னைக்கு எங்க போய் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாம் செல்போனை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, சாப்பிடும் பொழுது தெய்வீகத்தை உணரணும், அந்த உணவை உணரணும், கடவுளை உணரணும், அந்த உணவை சமைச்ச விவசாயம் உணரணும். அது நம்ம இலையில வந்துருக்குது, சமைச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இந்த உணவானது என் உடலுக்குள் நல்ல உணர்வையும்
நல்ல அன்பையும் பெற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கணும். சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டை சிவார்ப்பணம் பண்ணி சாப்பிடணும். எவ்வளவு இப்படி இல்லாம இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டிவி பார்த்துக்கினே சாப்பிடுறது, செல்போன் பார்த்துக்கினே சாப்பிடுறது, பேசிக்கினே சாப்பிடுறது. இப்படிலாம் இந்த சாப்பாடு எப்படி சக்தியா வரும்? எந்த உணர்வோடு நம்ம உயிரை வாழ வைக்கிறதுக்காக அது வந்துருக்கு சார். உணவுனா சாதாரணமானது கிடையாது. நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தான் உணவு வந்துருக்குது. அந்த உணவை நாம புரிஞ்சிக்க முடியலையே, தெரியலையே. அப்போ உணவு நல்ல உணர்வோடு நம்ம சாப்பிட பழகணும். அதனால அன்பு நண்பர்களே, நீங்கள் உணவு அருந்துகின்ற முறை கடவுள் முறையாக மாறணும். அதனால வடக்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, தெற்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, கிழக்கு மேற்காக தான் உட்கார்ந்து சாப்பிடணும் இல்லையா? இதெல்லாம் கழிவு கூட அப்படி கழிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசணும்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். இந்த உடம்புக்குள்ளார கடவுள் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி வாழறாரு, இந்த உடம்புக்குள்ளார எத்தனை வகையான அமுதம் இருக்குது, இந்த உடம்பை எப்படி புனிதமாக்கலாம், இந்த உடம்பை எப்படி கடவுளாக்கலாம்,